வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சண்டே வச்சுருந்த மேக்ஸோட டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம்ப்பா. நம்ம ஏற்கனவே தமிழுக்கும் ஜிஎஸ்ஸுக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துட்டோம்ப்பா. உங்களுக்கு இது மேக்ஸ் ஆன்சர் கீயும் உங்களுக்கு பிடிஎஃபாக டெலகிராமில் அப்லோட் பண்ணிட்டோம்ப்பா. இப்போ வந்து இந்த மேக்ஸுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கப்பா. 100 + 8 டிவைடட் 2 + 3 × 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. -6 / 2ங்கிறது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குப்பா. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க ப்ராக்கெட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் போர்ட் மாஸ் விதிப்படி வரும்பா, சுருக்குக மேக்ஸிமம். இப்போ அதை தான் சால்வ் பண்ணணும். அதை சால்வ் பண்ணணும்னா 2 6 அப்படின்னு வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம இந்த பெரிய ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுலேயும் நம்ம போர்ட் மாஸ் விதிப்படி தான் போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வகுத்தல் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வகுத்தலை வந்து நம்ம பெருக்கலாக மாற்றினோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்துடும். இது எப்படி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 வகுத்தல் வந்து 2ன்னு வரும்போது அதை வகுக்கும்போது அது கீழே வந்துடும். இப்போ 2ன்னு வந்தோன்னா இதை டிவைட் பண்ணிங்கன்னா 3ன்னு வந்துடும். அப்போ 6ல் 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 3ன்னு கிடைக்கும். அப்போ இந்த ஹோல் ப்ராக்கெட்டையும் நம்ம பண்ணி முடித்தோம் அப்படின்னா நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். இந்த ப்ராக்கெட் பக்கத்தில் வந்து ப்ளஸ் இருக்குது. அதனால் அந்த ப்ளஸ்ஸை இங்கனக்குள்ளே நம்ம போட்டுடுறோம். சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ இதை ஹோல் ப்ராக்கெட்டை நம்ம முடிச்சுட்டு என்னன்னு பார்த்தோன்னா 8 / 2 ப்ளஸ் இந்த நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த 3ன்னு கிடைக்கும். அப்போ இதில் நம்ம போர்ட் மாஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 / 2. அப்போ நம்ம போர்ட் மாஸில் இந்த டிவைடட் தான் நம்ம மொதல் பண்ணணும். அப்போ 8 / 2ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல எப்படி கிடைக்கும்னா 4 + 3ன்னு கிடைக்கும். ஏற்கனவே நமக்கு இன்னொரு 100+ இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 100 + 4 + 3 அப்படின்னா இந்த எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் கிடைக்கும். அதை அப்படியே ஆட் பண்ணி போட்டோம்னா 107 தான்ப்பா ஆன்சரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். சுருக்குக 3/7 + 2/3 அப்படின்னு இருக்குது. இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுத்து நீங்கள் போடுற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் போடுறவங்களா இருந்தால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக வரும் அப்படிங்கிறத பொறுத்து போட்டுக்கோங்க. நான் வந்து கிராஸ் மல்டிப்ளேஷன் தான்ப்பா போட்டிருக்கேன். 3 × 3 = 9, 7 × 2 = 14. அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ண மறந்துடக்கூடாதுப்பா. இதில் இது ஒன்று தான் பெரிய விஷயம். நீங்கள் 7 × 3 மல்டிப்ளை பண்ணி 21 அப்படிங்கிறது இங்கே போடணும். அதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த இடம் தான் உங்களுக்கு மார்க்குக்கான இடம். அதை கவனமாக போட்டுக்கோங்க. இதை அப்புறம் ஆட் பண்ணி 9ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 23, 21 கீழே இருக்கிறது அப்படியே வந்துடும். இதுதான்ப்பா 88 சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 89 வந்து 5 1/2 -3 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் மாற்றி பின்னமாக மாற்றி நீங்கள் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். இதை உடனே பார்த்த உடனே உங்களுக்கு ஆன்சர் போடுறதுக்கு ஒரு டிப்ஸ் பாருங்கள். இங்கே வந்து 5 1/2, இங்கே 3 1/4 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி வாசிங்கன்னா 5½ 3/4 அப்படின்னு வாசிங்க. இங்கே ஒரு அரை இருக்குது, இங்கே ஒரு கால் இருக்குது. அரையில் இங்கே மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அரையில் கால் போச்சுன்னா என்ன? கால், அதை போட்டுருங்க. அப்போ இங்கே முழு நம்பர் என்ன இருக்குது? 5 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 5ல் 3 போச்சுன்னா 2. இப்படி சிம்பிளாக ஆன்சர் போட்டுருங்கப்பா. அங்கே போய் அதை போய் பின்னமாக மாற்றி எல்சிஎம் எடுத்து போட்டுக்கிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. எதுக்கு நம்ம சிம்பிளாக ஆன்சர் பண்ணணுமோ அதுக்கு சிம்பிளாக ஆன்சர் போட்டு நெக்ஸ்ட் சம் வந்துருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சுருக்குக கொடுத்துருக்காங்க. இது போர்ட் மாஸ் விதிப்படி போடணும்ப்பா. போர்ட் மாஸ் விதிப்படி நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம டிவைடட் தான் போடணும். அப்போ 8 / 2 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த இடத்துல 4 கிடைக்கும். அப்புறம் எல்லா சிம்பிளையும் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த 24 + 8 -1 வந்துடும். இதில் நீங்கள் -1 வந்துன்னா டக்குன்னு 8 - 1 அப்படி போயிடக்கூடாதுப்பா. போர்ட் மாஸ் விதிப்படி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் சப் பண்ணணும். அப்போ இதை வந்து ஆட் பண்ணுங்கள். 24 + 8 32. 32ல் 1 போனதுக்கப்புறம் தான்ப்பா 31. இதுதான் ஆன்சராக வரும். சரிங்களா? அந்த அவசரத்தில் போர்ட் மாஸ் விதியை வந்து மாற்றிடாதீங்க. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கப்பா. 4 1/2 டிவைடட் 3 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் போன சம்முக்கு நம்ம போட்ட மாதிரி 4½ 3ன்னு போட்டு 4/2ல் 3 போச்சுன்னா 1 அப்படின்னு போட்டு வந்துடாதீங்க. அது தப்பாக போயிடும். ஏன்னா இங்கே வந்து டிவைடட் கொடுத்துருக்காங்க. மைனஸோ ப்ளஸ்ஸோ கொடுக்கல. மைனஸு ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தா தான்ப்பா அந்த மாதிரி போடணும். இல்லை மல்டிப்ளே டிவைடடோ கொடுத்துருந்தா நம்ம எப்பவும் போல் நம்ம பின்னமாக மாற்றி தான் போடணும். அதனால் கவனமாக இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை பின்னமாக மாற்றினீங்கன்னா
நளிரண்டு 8 8 1 9 9/2 வரும். டிவைடட் சிம்பிள் அப்படியே வந்துடும். இதுக்கு வந்து முவிரண்டு 6 6 1 7 7/2 அப்படின்னு வரும். டிவைடட் சிம்பிள் அப்படியே வந்துடும். நீங்கள் இப்போ டிவைடட் சிம்பிளை மல்டிப்ளாக மாற்றினீங்க அப்படின்னா அது வந்து தலைகீழாக வரும். இது ஏன் மாறுது அப்படின்னா ஆஸ் பர் ரூல்ப்பா, மேக்ஸ் ரூல் படி நீங்கள் டிவைடடை மல்டிப்ளாக மாற்றினீங்கன்னா அது வந்து தலைகீழியாக மாறும். அப்போ 2/7 மாறும்போது 2வும் 2வும் அடி ஆகிட்டு 9/7 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? ஒரு சம்மும் உங்களுக்கு ஒரு மாடலில் கொடுத்துருக்குப்பா, புரிஞ்சு போட பாருங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கப்பா, மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 1/3 1 3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஹாஃபாவோ ஒரு முக்கால் அரை அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம டேரெக்டாக மைனஸ் பண்ணியிருப்போம். இவங்க அப்படி கொடுக்கல. அதனால் இதையும் பின்னமாக மாற்றி தான் போடணும். அப்போ இதையும் பெருக்கிட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ முவிரண்டு 6 6 1 7 7/3 மைனஸ் ஓரஞ்சு 5 5 3 8 8/5. இப்போ இது நமக்கு நார்மல் பின்னமாக கிடச்சிருச்சு. இப்போ நார்மல் பின்னமாக கிடச்சிச்சின்னா நம்ம ஆஸ் யூஸ்வல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஆன்சரை போட்ட வேண்டியதான். இப்போ 7 5 35 8 3 24. இதையும் மல்டிப்ளை பண்ணணும்ப்பா. அந்த இடத்துல தான் நீங்கள் மறந்துடக்கூடாது. 3 5 மல்டிப்ளை பண்ணி கண்டிப்பாக கீழே போடணும். 15 போட்டுட்டு அப்போ 35ல் 24 போச்சுன்னா எவ்வளவு? 11. அப்போ கீழே இருக்க 15 அப்படியே வந்துடும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? புரியுதுங்களாப்பா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த 92 சம் பாருங்கப்பா. √128 மைனஸ் √98 மைனஸ் ப்ளஸ் √18 அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வந்து டானா வகுத்தல் போட்டுருங்கப்பா. போட்டு எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு 128க்கு போட்டிங்கன்னா 4 4 2 2 2ன்னு வரும். இப்போ இதிலேருந்து நம்ம ரூட் என்ன மாதிரி ரூட்டுக்கு வெளியே நம்ம எத்தனை எடுக்கலாம் அப்படின்னா, ரூட்டுக்கு வெளியே அப்படின்னா நம்ம 2 நம்பரில் ஒரு நம்பராக வெளியே எடுத்துக்கலாம். உள்ளே எழுதணும்னா அந்த ஒரு நம்பரை 2 நம்பராக உள்ளே எழுதணும். ஏன்னா அது வெளியே எடுக்கும்போது ஒரு நம்பராக வந்துடும் இல்லைங்களா? அதனால தான். இப்போ நமக்கு இங்கே 2 4 இருக்குது, 2 2 இருக்குது, ஒரே ஒரு 2 தான் இருக்குது. அப்போ அந்த ஒரே ஒரு 2 வந்து ரூட்டில் அப்படியே வச்சுருங்க. 4 × 2 எத்தனை? 8. அப்போ 8 √2 அப்படிங்கிறத இங்கே போட்டுருங்க. 98க்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 × 7 × 7ன்னு கிடைக்குது. அப்போ 2 7 இருக்கிறதுனால ஒரு 7 வெளியே எடுத்துருங்க. √2 வந்து அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு 2 3யும் ஒரு 2வும் கிடைக்குது. அப்போ ஒரு 3யை வெளியே எடுத்துட்டு √2க்கு வந்து √2 அப்படியே போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கொஸ்டினில் வந்து நமக்கு இந்த 128 மைனஸ் 98 ப்ளஸ் 18 கொடுத்துருப்பாங்க. அப்போ 8 மைனஸ் 7 ப்ளஸ் 3ன்னு வரும். அப்போ இது வந்து போர்ட் மாஸ் விதிப்படி தான்ப்பா போகணும். 8 3 என்ன 11 வரும். 11ல் 7 போச்சுன்னா எத்தனை? மிச்சம் 4 வரும். அப்போ 4 √2 வரும். இந்த 4 √2ங்கிறது வந்து நமக்கு ஆப்ஷனில் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இதை கன்வெர்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? 4 அப்படிங்கும்போது அது ரூட்டுக்குள்ளே 2 4 இருந்துச்சுன்னா வெளியே வரும்போது ஒரு 4 இருக்கும் இல்லைங்களா? அதனால் ரூட்டுக்குள்ளே வந்து நம்ம 2 4 போடுறோம். 2 4 × 2ன்னு போடுறோம். ஏன் இந்த 2 4 போடுறோன்னு உங்களுக்கு இந்த இடம் புரியுதாப்பா? ஏன்னா நமக்கு ரூட்டுக்குள்ளே வந்து 2 4 இந்த இடம் பாருங்கள், 2 7 ரூட்டுக்குள்ளே இருக்குது. நம்ம வெளியே வந்து ஒரு 7 எடுக்கிறோம். 2 3 ரூட்டுக்குள்ளே இருக்குது, ஒரு 3 வெளியே எடுக்கிறோம். 2 4 2 2 இருக்குது, அதுக்கு பிறகு 1 1 வெளியே எடுக்கிறோம். அதே மாதிரி தான்ப்பா இங்கே வந்து ஒரு 4 இருக்குது, அது ரூட்டுக்குள்ளே போகும்போது 2 2ன்னு வருது. அப்போ √2 ஏற்கனவே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் அந்த 2 அப்படியே போட்டுக்கிறோம். போட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா 32 ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இது ரொம்ப ஈஸிப்பா. இது ஹோல் ரூட் கொடுத்துருக்காங்க. ஹோல் ரூட் கொடுத்து ஒரே நம்பராக வந்துச்சு, எல்லாமே சேம் நம்பராக வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ப்ளஸ் போட்டிருந்தாங்கன்னா அடுத்த நம்பர் என்ன ரூட் வேல்யூவோ அதை ஆன்சராக போட்டுருங்க. மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன ஆப்ஷனோ அதை நீங்கள் ஆன்சராக போட்டுருங்க. இப்போ 12 அப்படின்னா இங்கே அடுத்த ரூட் என்ன வரும்? 16. ஏன்னா 16 வந்து 4 × 4 வரும் பார்த்தீங்களா? அதனால் இது வந்து 4 தான் ஆன்சராக வரும். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் தெரியும், ஜஸ்ட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5² × 5 8 டிவைடட் பை 25² கொடுத்துருக்காங்க. மேலே ரெண்டுமே 5ல் இருக்குது. அப்போ நம்ம கீழேயும் அதை 5 ஆக்கணும். அப்படிங்கிறதுனால 5² அப்படின்னு பிரிக்கிறோம். ஏன்னா 5² வந்து 25. அப்போ ஏற்கனவே அந்த இருந்த ஸ்கொயரை வந்து நம்ம அப்படியே அந்த இடத்துல அப்படியே போட்டுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ அடிமான சமமாக இருந்தால் அடுக்குகளை வந்து பெருக்கிக்கலாம் இல்லைங்களா? அப்போ அந்த 2 பெருக்கணும்னா 4 அப்படின்னு வரும். கீழே வந்து 4 அடிமான அடுக்குகள் 4 இருந்துச்சுன்னா அது மேலே போகும்போது அது மைனஸாக இருக்கும். இதுக்குரிய ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அதனால் நீங்கள் 5 அப்படியே வச்சுட்டு அப்போ மல்டிப்ளைனா ப்ளஸ்ஸு, அப்போ 2 + 8 4ன்னா -4. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். முதல்ல 10
10ல் 4 போச்சுன்னா 6. அப்போ 5 அடுக்கு 6 தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது வந்து உங்களுக்கு ஜிகே இது மாதிரி வரும்ப்பா. அது என்னது, ஒப்புமைப்படுத்தி பாருங்கிற மாதிரி வரும்ப்பா. அமெரிக்காவுக்கு வந்து டாலர், அதாவது அமெரிக்காவோட ரூபாயை வந்து டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 2 புள்ளி வச்சுருப்பாங்க. அதனால நம்ம இந்தியாவோட மதிப்பை என்ன சொல்லுவோம்னா ரூபாய் அப்படிங்கிறத ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்து நம்மளோட ஏபிசிடி மாடலுப்பா. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், கொஸ்டின் பேப்பர் உங்கள் கைக்கு வந்த உடனே அதை பின்னாடி பக்கம் விறுவிறுன்னு ஏபிசிடி எழுதி அந்த ஏபிசிடிக்கு வந்து நீங்கள் நம்பர் போட்டுருங்க. 1 2 3 4ன்னு எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இப்படி டபுள் டிஜிட் வச்சுட்டிங்கனாவே இதுவும் சேம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்ன பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு யோசிங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு போயிடலாம். இப்போ பிஏ என்ன பண்ணி ஜி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு யோசிங்க. இ என்ன பண்ணி ஜே ஆக்கியிருக்காங்க அப்படின்னு யோசிங்க. அப்படி யோசித்த பிறகு அப்போ ஹெச் என்னவாகும், கே என்னவாகும் நம்ம ஈஸியாக யோசிச்சிடலாம். அப்போ பியிலேருந்து 5 கூட்டி ஜி போட்டிருக்காங்க, இலேருந்து 5 கூட்டி ஜே போட்டிருக்காங்க. பியிலேருந்து 5 கூட்டினா பிக்கு அப்புறம் என்ன, சி டி இ எஃப் ஜி, 5வது நம்பர் ஜி வருதுங்களா, அதனால ஜியை போட்டிருக்காங்க. அப்போ ஹெச்சுக்கு பிறகு 5வது நம்பர் என்னன்னு கூட்டுங்க, அது எம் வரும். அப்போ கேக்கு அப்புறம்னா பி வரும். அப்போ எம்பி அப்படி தான் ஆன்சர். இது ஏபிசிடி தான்ப்பா. நீங்கள் சொல்லி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். √12 × √3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி ரூட்டுக்குள்ளே வேறு நம்பர் வந்துருச்சுனாவேவும் நீங்கள் ரூட்லேருந்து வெளியே எடுக்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. அப்போ இந்த √12 டானா வகுத்தல் போட்டிங்கன்னா, இப்போ 12 போட்டு டானா வகுத்தல் போட்டிங்கன்னா 2 போட்டிங்கன்னா 6 வரும். அப்புறம் அதை 3 போட்டிங்கன்னா 2 வரும். அப்போ 2 × 2 × 3 அப்படின்னு வரும். இப்போ 2 இருக்கிறதுனால நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 1 போட்டுடலாம். 2 இந்த √3 வந்து √3 அப்படியே போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே இங்கே நமக்கு √3 இருக்குது இல்லைங்களா. √3 × √3 √3 × √3 அப்படிங்கும்போது அது வெறும் 3 வந்துடும். அப்போ ஏற்கனவே நமக்கு ஒரு 2 இருக்குது. அப்போ 3 × 2 வந்து 6 தான் ஆன்சராக வரும். இது எப்படி அப்படின்னா, இந்த √3 × √3 வந்து 3 வரும். 2 நம்பர் உள்ளே இருந்துச்சுன்னா 1 நம்பர் வெளியே எடுக்கணும். 1 நம்பர் வெளியே இருந்துச்சுன்னா ரூட்டுக்குள்ளே போகும்போது அது 2 நம்பராக இருக்கணும். அப்படிங்கிற இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான்ப்பா உங்களால் இந்த சுருக்குகை வந்து உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வெளியே வருமா, உள்ளே வருமா, ஒரு 3 வருமா, 2 3 வருமா, 1 நம்பர் போடணுமா, 2 நம்பர் போடணுமான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் இந்த பேசிக்கை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 1/7 + 3/9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எளிமையான சுருக்குக முறையிலே கிளாஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டுடலாம். 1 9 9, 7 3 21, இது 9 7 63. இதை அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா 30/63 வரும். நமக்கு வர்ற ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்ப்பா. இல்லை அப்படின்னா ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆன்சரை சுருக்கி கொண்டு வரணும். இதில் வந்து 3ஆல் அடித்தோம்னா 10 வரும். இதை 3ஆல் அடித்தோம்னா 21 வரும். அதனால் 10/21 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இது போர்ட் மாஸ் விதிப்படி இதை எல்லாத்தையுமே நம்ம சுருக்கணும் அப்படின்னா 10 ஆன்சர் கிடைக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன சிம்பிள் வரும் அப்படின்னு கேட்காங்க. இப்போ ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை போடணும். இது இப்போ 4ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 6 வரும். இங்கே டிவைடட் கொடுத்துருக்கிறதுனால அப்போ 12/6ன்னு போட்டிங்கன்னா இங்கே 2க்கு வந்துடும். இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 - 6 -2 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. நமக்கு இங்கே ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 10 கிடச்சிருக்கு. அப்போ இங்கே என்ன சிம்பிள் போட்டோம் அப்படின்னா இந்த சைடும் 10 கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர்லேருந்து நமக்கு 2 கழிச்சாதான் நமக்கு அந்த இடத்துல 10 ஆன்சர் வரும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், மல்டிபிள் தான் போடணும். ஏன்னா மல்டிபிள் போட்டோம்னா தான் 12 கிடைக்கும். அந்த 12லேருந்து 2 போயிருச்சு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 10 ஆன்சராக கிடைக்கும். அப்போ இங்கே மல்டிபிள் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கப்பா. இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் போட்டுடலாம். என்ன வந்திருக்கு, பின்னமாக இருக்கே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜஸ்ட்டு செம்மை ஒரு ஹாஃப் செகண்ட், நீங்கள் எந்த செம்மாக இருந்தாலும் ஒரு ஹாஃப் செகண்ட் அந்த செம்மை பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அதில் ஒரு எளிமையான வடிவம் கிடச்சிரும். அச்சோ இவ்வளோ பெருசாக இருக்கேன், இப்படி இருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து ஸ்ட்ரக் ஆயிரும்ப்பா. பொறுமையாக அந்த செம்மை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, 1 1
1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1ங்கிறது முழு நம்பர், இது வந்து அரை கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் கொடுத்துருக்காங்க. 1ல் அரை போச்சுன்னா எத்தனை? அரை அப்படின்னு எழுதிருங்க. இங்கே என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க? மல்டிபிள் போட்டுருங்க. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 மைனஸ் 1/4. 1/2னா என்ன? ஹாஃபு. 1/4னா கால். அப்போ அரையில் கால் போச்சுன்னா என்ன? கால் தானே, கால் போட்டுருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வகுத்தல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து பெருக்கலாக மாற்றிக்கோங்க. பெருக்கலாக மாற்றணும்னு என்ன செய்யணும்? தலைகீழாக எழுதணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/4 மைனஸ் 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3/4னா என்ன? முக்கால். 1/2னா அரை. அப்போ முக்கால்னு அரை போச்சுன்னா என்ன? கால் வருங்க இல்லையா? இது வந்து டிவைடரில் கொடுத்துருக்காங்க. அதை பெருக்கணும்னா 4 வந்து தலைகீழியாக போகும். அப்போ 4/1ன்னு வரும். அப்போ இந்த 4ம் 4ம் அடியாயிரும். அப்போ 1/2 தான் ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் எளிமையாக சம்மை வந்து நீங்கள் அணுகிறதுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும். சரியா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவை பற்றி அடுத்ததில் பார்க்கலாம். தேங்க்யூ.